ஆபிரகாமை நடத்தியது போலத்தான் நம்மை தன் பரிசுத்தத்திற்குள் தேவன் நடத்துகிறார். அதாவது நமக்கு பைபிள் கிளாஸ் எல்லாம் எடுப்பதில்லை. அவர் சொல்லித் தருவது பொறுமை. பொறுமை மிகவும் தேவை. இது அவர் நம்மை எப்படி நடத்தினாலும் கேள்வி கேட்காமல் பின்னாடியே போக வேண்டும். ஆம், கேள்வி கேட்காமல். ஏனெனில் நமக்கு ஒன்றும் புரியாது. தேவன் உண்மையுள்ளவர், அவ்வளோதான் நமக்கு புரியும். அது தெரிந்தால் போதும், பின்னே போகலாம். நம்மை ஏமாற்ற மாட்டார். தேவன் நம்மை நடத்துகிறார். நம் எதிர்பார்ப்புகளை அப்போது அவர் நிறைவேற்றுவது இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளை சொன்னபடி தரவில்லை. அவன் காத்திருக்கிறான். நம்பிக்கையால் முறுமுறுக்கவில்லை. அவர் தருவார், தரும்போது தரட்டும் என்ற புரிதலோடு காத்திருக்கிறான். காத்திருந்த அவன் தேவனோடு பழக ஆரம்பிக்கிறான். அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். எகிப்திற்கு அவன் சென்றபோது அருமையாக தன் மனைவியை ராஜாவின் கையிலிருந்து தப்புவிக்கிறார். ஆச்சரியப்படுகிறான். ஓ, இவ்வளவு பெரிய தேவனா! எந்த ஆபத்தும் இப்போது அவனை அணுக முடியாது. ஏன் அவர் தனக்கு மட்டும் இப்படி செய்கிறார்? அவரோடு செய்த உடன்படிக்கைக்கு தான் உண்மையாக இருந்தபடியால் செய்கிறார். புரிந்து கொள்கிறான். அக்கிரமங்களை சகிக்காதவர் சோதோம் கோமரா பட்டணங்களை முழுமையாக அழிப்பதை பார்க்கிறான். அவர் கடுங்கோபத்தின் உக்கிரத்தை தனக்கும் தன் குடும்பத்துக்கும் திரளான இந்த ஜனங்களுக்கு நடந்தவை நிகழவில்லையே. தான் மட்டும் அவருடைய இரக்கத்தை பெற்றது எப்படி? அவருக்கு பயப்படுவதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறான். அடங்கி அவர் சித்தம் செய்வதன் பாதுகாப்பை உணர்கிறான். தேவனன் தன்னிடம் மாத்திரம் ஏன் தயவை காண்பிக்கிறார்? அவருக்கு அடங்கி நடக்காத ஜனங்களிடம் கோபத்தை காண்பிக்கிறார். விசுவாசிக்கிற தன்மேல் அவருடைய உருக்கமான இரக்கத்தையும், அவரை விசுவாசியாத ஜனங்களுக்கு அவருடைய கடுமையான முகத்தையும் காண்பிக்கிறார். ஆகையால் அவன் பொறுமையாக அவர் நடத்துதலுக்கு அடங்கி நடக்கிறான். அவன் மிகவும் பொறுமையாக இருக்க தேவனும் மிகவும் காலம் தாழ்த்துகிறார். ஒரு கட்டத்தில் அவன் சாராளிடம் பிள்ளை பெறுவேன் என்பதையே மறந்து விடுகிறான். பொறுமை அவன் ஆசைகளை செயலிழக்கச் செய்கிறது. இனி பிள்ளை பிறந்தால் என்ன, பிறவாமல் போனால்தான் என்ன? தான் ஆசைப்படுவதை விட அநேகம் இந்த உலகத்தில் முக்கியமானதாக காண்கிறான். தேவனுக்கு பிரியமாக அவர் சித்தப்படி நடப்பதே முக்கியமாக ஆகிப்போய்விட்டது. இப்பொழுது அசையாத வாழ்க்கையை கண்டுபிடித்து விட்டான். குருடனாக இருந்தோம் நாம், இப்போது காண்கிறோம். நாமும் பொறுமையாக அவர் சித்தப்படி நடக்க பழகுகிறோம். எப்படி நடத்தினாலும் அப்படியெல்லாம் போக வேண்டும். ஆபிரகாம் போனான், யோசேப்பு போனான். தங்கள் ஆசைகளை களைந்திராவிட்டால் இப்படி அவர்கள் நடந்திருக்க முடியுமா? முடியாது. ஆசையில் அற்றவர்களாக ஆன மனுஷர்கள் இவர்கள். தேவ சித்தத்தின்படி நடப்பது இதைத்தான் நம்மிடம் நிறைவேற்றுகிறது. நாம் மாம்சத்தில் வேரூன்றி இருக்கிற ஆசை இச்சைகளை பிடுங்கிவிட்டு மனதை சுத்தமாக்குகிறது. பாவத்தை மாம்சத்திலே அழிக்கிறது என்கிறார் பவுல், ரோமர் 8:3. பயமற்ற வாழ்க்கை இங்கே கிடைக்கிறது. வெளி உலகத்திற்கு இது பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கையாக தோன்றினாலும் தேவ நடத்துதலின்படி வாழ்கிற ஒருவனுக்குத்தான் அதன் சிறப்பு புரியும். செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், பொறுமை. பொறுமையாக அவர் நடத்துகிறபடி நடந்தான். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும், பொறுமை. ஆதலால் நாம் பரிசுத்தமாகிறோம். தேவனுக்கு கீழ்ப்பிடிந்திருக்க கற்றுக்கொள்கிறோம். மகத்துவமான வாழ்க்கை இல்லையா இது? மறைவான வாழ்க்கை, புறம்பே தெரியாத ஆசீர்வாதம் இது.